Notification number 147/2025. It is hereby notified for the information of the members of the bar and the litigants appearing as party in person that more than 15 years old cases in all categories and old miscellaneous petitions will be listed before the respective honorable courts, both in the principal seat at Madras and Madurai bench of Madras High Court at Madurai on every Thursday starting from 19/6/2025. எதற்கு இந்த அறிவிப்பு? இந்த அறிவிப்பில் உள்ள 15 வருட வழக்குகள் பதிவு செய்யும் போது இருந்த நீதி வழங்க வந்தவர்கள் பதவியில் இருக்க மாட்டார்கள். வழக்கு தொடுத்தவர்கள் சிலரும் இருக்க மாட்டார்கள். அரசும் அரசியல்வாதிகளும் செய்யும் அறிவிப்பு போல் இருக்கிறதே தவிர செயல் வடிவில் இல்லை. வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றால் 15 வருட வழக்குகளை மட்டும் பட்டியலிட்டு விரைந்து முடிக்க வேண்டியதுதானே. கோயிலுக்கு வருபவர்களும் அரசியலுக்கு வருபவர்களும் இறைவனுக்கு பணி செய்யவா, மக்களின் துயர் துடைக்கவா? பணம், பதவி, புகழ் கிடைக்க மட்டுமே. அதற்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பார்கள். நீதி சொல்ல வருபவர்கள் குறைந்தது 10 ஆண்டுகள் இருப்பார்கள். அதற்குள் அவர்களில் பலர் சுய லாபத்திற்காக முன்னுரிமை கொடுப்பார்கள். 2ஆம் பட்சமே நீதி பரிபாலனம். ஆரம்பத்தில் நீதி வழங்குவதிலே கவனம் செலுத்துவார்கள். அவ்வளவுதான். பதவியில் ஓய்வு பெறும் நிலையில் பதவியில் உச்ச நிலை அடைந்து ஓய்வு பெற்ற பின் புதிய பதவி கிடைக்க முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் இன்றைய நீதி வழங்கிக் கொண்டு இருப்பவர்களின் நிலை. இதில் நடுத்தர மக்களின் நிலைதான் கவலை கொள்ளும் நிலையில் இருக்கிறது. 3 மாதத்திற்கு ஒருமுறை நீதி வழங்குபவர்களை மாற்றுவதால் வழக்குகள் தேங்குகின்றன. கீழமை நீதிமன்ற நீதி வழங்குபவர்களுக்கு மாதாந்திர அளவுகோல் உள்ளது போல் உயர் நீதிமன்ற நீதி வழங்குபவர்களுக்கும் மாதம் இத்தனை வழக்குகள் முடிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறதா? இருந்தால் அன்றி வழக்குகள் முடியாது. அதுவும் இரவில் தலையணையில் தலை வைத்து படுப்பதற்கு முன்பாக என்மேல் வைத்த நம்பிக்கைக்கு ஈடாக சமூகத்திற்கு கைமாறு செய்துவிட்டேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நீதி வழங்க வந்தவர்களும் வரப்போகிறவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாளுக்கு நாள் வழக்குகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நிலையில் இதில் கவனம் செலுத்தாமல் விளம்பர நோக்கில் நீதிமன்றத்தை விரிவுபடுத்த என்ன அவசரம் என்று தெரியவில்லை. வழக்கிற்கு வருபவர்கள் நிலையை எண்ணி பாருங்கள். மக்கள் பணத்தில் தமிழக நீதிமன்றத்திற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கும் பணமோ மிகவும் அதிகம். இதைத்தான் உச்ச நீதிமன்ற முதன்மை நீதி வழங்கிக் கொண்டு இருப்பவர் சொல்கிறார். That some of them are performing outstandingly. If you see the way they are prepared, they sit in the morning and by the evening, the amount of disposal they give, the kind of quality hearing they give, the quality judgment they deliver. But some of the judges are still underperformed. To my mind, they have the capacity and capability to deliver the best. They need to really ask one question to themselves before they go to bed and rest on a pillow, that have I repaid to the system, that system which has spent how much amount on me on a day? I think that realization among the members of the higher judiciary and a corresponding realization among the members of the bar that I must go and deliver best of the services, professional assistance to the court. If that ideal collaboration between the two can expedite the disposal of the matter. ஒவ்வொரு நாளும் நமக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்கிறது என்று நினைத்து பார்க்க வேண்டும். இதில் லாபம் பார்ப்பது பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் செய்பவர்களே. வழக்கறிஞர்கள் உட்கார்ந்து வழக்கு பதிவு செய்யும் இடத்திற்கு வெளியில் உட்கார்ந்து எழுதுவதற்கு கூட வசதி இல்லை. இதற்கெல்லாம் என்று விடிவு காலம் வருமோ? பொறுத்திருந்து பார்க்கலாம்.